பகுதியில வசிக்கிற அல்லது ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் யாவருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பெத்தேல் அப்போஸ்தலர் ஜெப வீட்டு சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாங்கள் உங்கள் மத்தியிலே அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், உங்களுக்கு வேலை இருக்குதா, வெட்டி இருக்குதா, ஏன் இந்த இரவு நேரத்துல வந்து இப்படி கத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்க கத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை உங்களுக்கும் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு யார், அவர் வெளிநாட்டு தெய்வமாச்சு அப்படின்னு நினைக்கலாம். அவர் ஆசியா கண்டத்துல பிறந்த ஒரு அற்புத ரட்சகர். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மனிதனாக பிறந்தவர் எப்படி கடவுளாகலாம் அப்படின்னு நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர், ஒரு கன்னி வயிற்றிலே பிறந்தவர், அற்புதமான தெய்வம், பாவத்தை மன்னிக்க பிறந்த உலக ரட்சகர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஐயா, நாங்கள் வாசிக்கிற வேதத்திலே ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் சகேயு. இந்த சகேயு வட்டி அதிகமாய் வாங்குகிறவன். பாருங்க, ஒரு நாள் அநியாய வட்டியை வாங்கிவிட்டான். ஏழைகளிடத்திலே அதிக பணங்களை வாங்கிவிட்டான். ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசுவை பார்க்க அவன் விரும்பினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் மகை தேடினான். பாருங்க, அவன் குள்ளனா இருந்தபடினாலே ஒரு காட்டத்தி மரத்தினாலே ஏறி இயேசுவை பார்க்க ஆரம்பித்தான். பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நினைத்தவன் இயேசுவின் முகத்தை பார்த்தவுடனே அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்தது. ஐயா, நான் யாராவிடத்திலே அநியாயமாய் வாங்கிய பணத்தை நான் நாளத்தனையால் நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, பாருங்க, இப்படி அநியாய பார்த்தவுடனே அவனுடைய உள்ளம் மாறினது. யாருடைய அந்த நாளத்தனையை